Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்ணிருக்கீங்களோ அந்த செட் பண்ண டார்கெட் கம்ப்ளீட்டா ரீச் ஆகுற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. பாதி டார்கெட்ல வெளியே வராதீங்க. இது வந்து பேசிக்கா நான் வந்து எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. மேற்கொண்டும் இதே மாதிரி உங்களுடைய ஆதரவை அறிவிப்பீங்க நம்புகிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடுறீங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பிடிச்சிருக்கு ஆனால் வந்து லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு லைக் பண்ணிவிடுங்க, அப்புறம் கூட நீங்கள் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ட்ரேடர்ஸ், நல்ல ட்ரேடர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் இந்த கிவ் அப் பண்ணிக்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து நம்மளால் முடியுமா முடியாதா, இதில் அனாவசியமாக நம்ம நேரத்தை செலவிட்டோமா, நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணுறோமா, என்ன நம்ம பண்ணுறோம் தெரியாமல் வந்து சில பேர் வந்து ட்ரேடிங் குவைட் பண்ணுறாங்க. சில பேர் இன்னும் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்து இன்னும் என்னென்னு தெரியாமல் மார்க்கெட் புதுசாக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் போயிட்டுருக்குது மார்க்கெட். வந்து வராங்க போகிறாங்க, இப்படி ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சரி நாம் எந்த கண்டிஷனில் இருக்கோம், அதாவது நம்ம ஓரளவு சக்ஸஸ் கிட்ட நெருங்கிட்டோமா, இல்லை இன்னும் எவ்வளோ நம்ம எஃபர்ட் பண்ணமா இருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய கிளாஸ்லாம் எடுத்தாச்சு, நம்ம வெபினார்லாம் அட்டன் பண்ணியாச்சு, செமினார்லாம் அட்டன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த கண்டிஷனில் இருக்கோம், நம்மளால் முடியுமா முடியாதா, இது மாதிரிலாம் வந்து டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த 5 பாயிண்ட்ஸ் 5 சினாரியோ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் கிட்ட சக்ஸஸ் கிட்ட நெருங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது சக்ஸஸ்க்கு மிக அருகாமையில் இருக்கிறீங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதோடைய பலனை நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் அனுபவிக்க போகிறீங்க, கிட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட், சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னென்னு. எஸ், லாஸை பற்றி அதிகமாக யோசனை பண்ணுறது. அதாவது லாஸ், எந்த ஒரு நீங்கள் விஷயத்தை பண்ணாலும் அதில் லாஸ் எப்படி ஆகும், அதில் எவ்வளோ நஷ்டம் வரும், எனக்கு அதில் லாஸ் ஆனால், ஒருவேளை லாஸ் ஆனால் எனக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னு லாஸை பற்றி அனாலிசிஸ் பண்ணி சர்ச் பண்ணி நீங்கள் அதை உள்ளே இறங்கிட்டீங்க. லாஸை பற்றி நிறைய ஒரு விஷயம் வந்து ஆர்டிக்கிள் படிக்கிறீங்க, நிறைய யூடியூப் பார்க்குறீங்க. லாஸ் எந்தெந்த மூலிமா வந்து நமக்கு லாஸ் வருது, லாஸ் எப்படி வரும், நம்ம எந்த மாதிரி பண்ணால் லாஸ் வரும், லாஸை பற்றி அதிகமாக நீங்கள் யோசனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு சைன். நீங்கள் வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதாவது நீங்கள் எதை நீங்கள் தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சக்ஸஸாக வருவீங்க. நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது லாஸ் எப்படி ஆகுது அப்படின்றத தேட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஃபஸ்ட்டு சைன். ரெண்டாவது சைன் என்ன அப்படின்னா, இப்போது லாஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், ஒரு லாஸ். இந்த லாஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி கேம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து நார்மலாக அது வந்து கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது நம்ம பாயிண்ட் போட்டுக்கலாம். சில பேர் வந்து நீ எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் போட்டுக்கிட்டே இது சொன்னேன் அப்படி சொல்லணும்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. அதெல்லாம் வேறு எதுவும் இல்லை. ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போது லாஸ் வந்து ஒரு பார்ட். பிஸ்னஸில் வந்து லாஸ் இல்லாமல் வந்து ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. இது வந்து காமன். இது காமன் அப்படின்ற விஷயம் நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அது வந்து ரெண்டாவது சைன். அதாவது லாஸ் வந்து பார்ட் ஆஃப் தி கேம். அதில் ஒன்றும் பெரிய லாஸ் ஆகிடுச்சே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சே அப்படின்ற ஒரு வருத்தப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது காமன். இன்னும் எந்த அளவுக்கு லேசாக மனசை வச்சுக்கிறீங்களோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சொல்லும். நான் சொல்லுறது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சொல்லும். ஆமாம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, இது நான் பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் எப்போ சாதாரணமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அது வந்து நீங்கள் வெற்றிக்கான ரெண்டாவது ரகசியம். நீங்கள் வெற்றிக்கு கிட்ட போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். பல பேர் என்ன அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சொல்ல வந்து மனசு ரொம்ப வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும், ரொம்பவும் ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சொல்ல காமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க. உங்கள் மனசுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது ஸ்டெப்
அதாவது ரெண்டாவது சைன் உங்கள்கிட்ட வந்துச்சு வெற்றிக்கான ரகசியம் அப்படின்னு. இன்னொரு மூணாவது நம்ம விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். அதில் 3 மாதம் வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதி, நான் சொல்கிறது சும்மா கையில் பெனில் எழுதி வச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்ல மாதிரி இல்லை, உணர்வுபூர்வமாக நல்லா பிளான் பண்ணி ஒரு பியூராக ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் உயிர் கொடுத்து ஒரு 3 மாதம் நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்து யாரும் ஒரே ஸ்ட்ராட்டஜியை 3 மாதமாக வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆகிறவங்கிறது காரணம் என்னென்னா, யாரும் வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி 3 மாதம் இல்லை 4 மாதம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் அவங்க ஃபெயில் லைஃப் சந்திக்கிறாங்க. நீங்கள் 3 மாதம் 4 மாதம் வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றிக்கான வழியை கிட்ட நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இது வந்து மூணாவது, நான் மூணாவது கூட எழுதுகிறேன். இது மூணாவது விஷயம். சரி, நாலாவது என்ன அப்படின்னா கோல் செட். கோல் செட்னா என்ன? கோல் செட்னா என்ன? அதாவது இந்த மந்த் எண்டில் என்னுடைய கேபிட்டல் எதுவும் ஆகக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுறது, இந்த மந்த் எண்டில் என்னுடைய கேபிட்டலுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகக்கூடாது. நான் மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணணும். இதுவும் ஒரு கோல் செட் தான். ரெண்டாவது, அட்லீஸ்ட் எனக்கு மாதம் கடைசியில் 5% வேணும். வந்த ப்ராஃபிட்டை நான் விட மாட்டேன். ஓகே, என்னன்னா ஆகட்டும், வந்த ப்ராஃபிட்டை விட மாட்டேன். எனக்கு மந்த் எண்டில் லிட்டில் பிட் ப்ராஃபிட் வேணும். இல்லை என்னுடைய கேபிட்டலுக்கு ஒரு பைசா டேமேஜ் ஆகக்கூடாது. அதில் நான் என்ன தான் தலைக்கீழ நின்னாலும் நான் என் கேபிட்டலுக்கு டேமேஜ் ஆக விட மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா, அதாவது இந்த அமௌண்ட் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா இது நீங்கள் 4வது சைனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது இது வந்து 4வது சைன். டிமேட் அக்கௌண்ட்டில் இல்லாமல் இந்த மாதிரி எண்ணம் வர்றது வேறு. டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பணம் இருந்து இந்த மாதிரி மைண்ட் செட், ஒரு கோல் செட், நான் என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது, எனக்கு 10 லட்ச ரூபாயில் மாதம் 2% கணக்கு போட்டாலும் எனக்கு இந்த ப்ராஃபிட் வந்தால் போதும். இல்லை எனக்கு இந்த 10 லட்ச ரூபாய் நான் ட்ரேடிங்கில் இருக்குது, ஆனால் அதுலேருந்து ஒரு பைசா நான் டேமேஜ் ஆக விட மாட்டேன். ஓகே, இது மாதிரி எக்ஸாம்பிள், இது மாதிரி நிறைய விஷயமாக கோல் செட் நீங்கள் பண்ணலாம். இந்த கோல் செட் உங்கள் மனசில் எப்போ உதயமாகுதோ நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் கோல் செட்டே பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மார்னிங் வருவாங்க, 9:15 மணிக்கு வருவாங்க, ஏதோ ட்ரேட் எடுக்கலாம்னுவாங்க, பயந்து நிற்பாங்க, அழுதுன்னு இருப்பாங்க. சில பேர் அழுகுறாங்க, லாஸ் ஆக சொல்ல மனசு அந்தளவு வலிக்கும் பாருங்கள். கண்ணில் வர தண்ணீரை விட மனசில் வர வலி வந்து அந்தளவுக்கு இருக்கும். நம்ம சாதாரணமாக பேசிக்கிறோம், சிரிக்கிறோம், ஏதோ ஒன்று பேசி விட்றோம். ஆனால் வந்து அந்த பெயின் இருக்குது இல்லைங்களா, அந்த பெயின் வந்து நிறைய பேர் அனுபவிக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட கோல் செட் கிடையாது. அவங்க என்ன காரணத்துக்காக வராங்கன்னே தெரியாது. எவ்வளோ கேபிட்டல் எடுத்துகிட்டு வராங்க, கடன் வாங்கிட்டு வருவாங்க, போடுவாங்க, எதையும் பற்றி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் கவலைப்படுறது கிடையாது, அதனோட விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்க வந்து அனுபவிச்சுட்ருக்காங்க, இனிமேல் வரவும் அதை பற்றி கவனிக்காமல் உள்ளே வரவங்க வந்து அந்த அனுபவிப்பாங்க. இது வந்து 4வது. 5வது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம பார்த்ததுலேயே வந்து 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரிஸ்க்கை பிளான் பண்ணுறது. அது எப்படி ரிஸ்க்கை பிளான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டிங்க நேற்று. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களே, நீங்கள் மண்டே ஒரு 5,000 ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டிங்க. உங்கள் கேபிட்டலில் எவ்வளோ பர்சன்டேஜில் நீங்கள் 5,000 ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டிங்க. டியூஸ்டே வந்து உங்களுக்கு ஒரு செட்டப், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வருது. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி வருது. மேபி இதே வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்க. ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செட்டப் கிடைக்குது. ஓகே, ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் டவுன் கிடைக்குது, உங்களுக்கு ஒரு செட்டப் கிடைக்குது. நீங்கள் இந்த இடத்துல சேல் எடுக்கிறீங்க. இந்த ஸ்டாப் லாஸ் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் போடுற ஒருவேளை இந்த ப்ரைஸ் டெக்கர் ஆகிட்டு மேலே போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் 8,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வருது. உங்கள்கிட்ட இருக்கிறது 5,000 ரூபாய். நேற்று மண்டே வந்து ப்ராஃபிட் 5,000 சம்பாரிச்சிங்க. ஆனால் இந்த செட்டப், நீங்கள் பார்க்குற செட்டப் வந்து 8,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வருது. இந்த ஸ்டாப் லாஸ் வர செட்டப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு செட் பண்ணுற மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க சக்ஸஸ்க்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்லுது, ஒரு பக்கத்துக்கு டோர், அந்த வெற்றியின் டோர் கிட்டவே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த லாஸ்ட் இந்த 5வது சொன்ன இல்லைங்களா விஷயம், இந்த விஷயம் உங்கள் மனசில் உதயமாகுது அப்படின்னா, அதாவது நான் சொல்கிறது, இந்த லாஸை பற்றி நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து செட் பண்ணால், என்கிட்ட நேற்று 5,000 ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிச்சேன், இன்றைக்கி 8,000 ரூபாய் செட்டப் கிடைக்குது, இந்த செட்டப்பில் நான் பண்ண மாட்டேன். சிம்பிள். இந்த செட்டப்பில் எனக்கு வேணாம். இதுக்கு நல்ல செட்டு தான், பிரேக் டவுன் தான், நல்ல ப்ராஃபிட் வரும், கீழே வந்து நல்ல ட்ரெண்டு டவுனாக இருக்குது, எல்லா சினாரியும் பர்ஃபெக்டாக மேட்சிங் ஆகுது.
நான் சொல்கிறது கவனிங்களா, எல்லா செட்டப்பும் பர்ஃபெக்டாக மேட்சிங் ஆகுது, 100% சூப்பீரியர் செட்டப். ஆனால் உங்களுடைய கை மீறிய ஸ்டாப் லாஸ், உங்களுடைய லிமிட்டுக்கு இல்லாத ஸ்டாப் லாஸ் வருது. அந்த செட்டப்பை நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க. எனக்கு அது வேண்டாம், எனக்கு அந்த ட்ரேடிங் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க. அது வந்து உங்கள் மனசில் நீங்கள் ப்ராக்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வெற்றிக்கு மிக அருகாமையில் இருக்கீங்க, கிட்டத்தட்ட டோர் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துடுறாங்க. ஒரு லைக் பண்ணுறதுல என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு போகுது. அதாவது நம்ம உங்ககிட்ட என்ன சொல்ல, உங்களுக்கு ஒரு இவ்வளோ காசு கொடுங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு கிளாஸ் பண்ணுங்க, ஒரு மோட்டிவேஷன் தான். ஒரு தமிழன் வந்து இன்னொரு தமிழனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து பெருமையாக நினைங்க. நிறைய பேர் வந்து அப்போ காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், நான் சொல்ல ரொம்ப பெரிய வருஷம், நம்ம ரொம்ப தூரம் போகல, நான் 2007 எடுத்துக்கிறேன். ஸோ 2007 டைமில் கூட நம்ம தமிழ் ஆளுங்க வந்து அந்தளவுக்கு பெரிய பிரபலம் ஆகலை அந்த டைமில். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் ஹிந்திக்காரங்க தான் வந்தாங்க, ஹிந்தியில் வந்து ரொம்ப பெரிய அவங்க கொடி கட்டி பறந்தாங்க. இப்போலாம் வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழுக்கு உள்ள வர சொல்ல மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ என்னுடைய சின்ன ஹம்லிங் ரிக்வஸ்ட் தான். என்னுடைய வீடியோவில் யார் ஒருத்தர் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்களோ கிளாப்ஸ் பண்ணுங்கள், அவங்க லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக 4 விஷயம் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் என்னுடைய டெலிகிராம் சேனலில், அதாவது ப்ரைம் டெலிகிராம் சேனல் Preis-Aktion. நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. அது ஒன்றும் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. என்ன எப்படி அப்படின்றத கொஞ்சம் சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துலாருங்க. இது வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் Preis-Aktion தமிழ் அப்படின்னு. இது வந்து லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் உங்களுக்கு. பேங்க் நிஃப்டி அப்புறமா சில ஸ்டாக்ஸுங்க, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அது மாதிரி வந்து உங்களுக்கு இது மாதிரி போகும், எப்படி வரலாம் அப்படின்ட்டு ஒரு என்னோட வியூஸ். இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாதா, டார்கெட் மட்டும் தான் ஹிட் ஆகுமா, சான்சஸ் ஆர் லோ. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் லோ. கிட்டத்தட்ட 2 வருஷமாக உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக லைஃப் டைம் ஃப்ரீக்காக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுது. ஓகே, இது வந்து சார்ஜஸில் இதெல்லாம் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ. நீங்களே வேணுமா விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் என்ன பண்ணணும், இது கீழே அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 இருக்குது பாருங்கள். இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து இதில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் லைவ் மார்க்கெட்டில் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இதில் வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட உங்களுக்கு சார்ஜஸ் இல்லை, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு தான். அதுவும் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெபினார் பற்றி வீடியோஸ் வந்து என்னோட டெலிகிராம் சேனல் போட்டுருப்பாங்க. அதாவது இன்னொரு டெலிகிராம் சேனல், ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருப்பாங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கூட. என்னோடய வெபினார் எப்படி இருக்கும், 45 days எப்படி கோர்ஸ் எப்படி பண்ணுவேன், என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றத டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபீஸ் பற்றி உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது. ஜஸ்ட் உங்களுக்கு வெபினார் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ கீழே, அதுவும் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நான் சொன்ன மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, ஒரு மோட்டிவேஷன் தான். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.